திமுக அரசு மீது குற்றச்சாட்டு சுமத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே வாட்ஸ்அப்ல வர அவதூறுகளையும் வதந்திகளையும் தூக்கிட்டு வந்து அறிக்கையாக கொடுக்கக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி சே நோ டு ட்ரக்ஸ் சொன்னது வேற யாருக்கும் இல்ல, அவருடைய கட்சியான அதிமுக தொண்டர்களுக்கு, அதிமுக நிர்வாகிகளுக்கு தான். யார் அந்த சார் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்டுட்டே இருப்பார். வேற யாருமே இல்ல அந்த சார், எடப்பாடி பழனிசாமி தான் அந்த சார். அவதூறுக்கு பெயர் போன எடப்பாடி பழனிசாமி. வணக்கம். அவதூறுக்கு பெயர் போன எடப்பாடி பழனிசாமி என்ன இப்படி சொல்றேன் அப்படின்னு கேக்குறீங்களா? திமுக அரசு மீது குற்றச்சாட்டு சுமத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே வாட்ஸ்அப்ல வர அவதூறுகளையும் வதந்திகளையும் தூக்கிட்டு வந்து அறிக்கையாக கொடுக்கக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. எதிர்கட்சி தலைவராக இருக்கிறோம் அப்படிங்கிற பொறுப்பும் இல்லை, இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற பொறுப்பும் இல்லாமல் இப்படி வதந்திகளை அறிக்கையா விடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமையும் திமுக அரசும் எத்தனையோ தடவை கேள்வி கேட்ட பிறகும் கழுவி ஊற்றிய பிறகும் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம தொடர்ந்து அவதூறுகளை தூக்கிக்கிட்டு வரவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய அவதூறு அறிக்கைகள்ல ஒண்ணுதான் போதைப் பொருள் புழக்கம் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அப்படியே அதிகமா ஆயிட்டா மாதிரியும், அதனால வந்து தமிழ்நாடே குட்டிச்சோறு ஆயிட்டா மாதிரியும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசிக்கிட்டே வராரு. இந்தியாவிற்குள் போதைப் பொருள் உள்ளே நுழைவதற்கு காரணமாக குஜராத்தினுடைய அதானி துறைமுகம் தான் காரணமாக இருக்கிறது. அந்த துறைமுகத்துல வந்து எப்போதுமே கிலோ கணக்குல போதைப் பொருளை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அதானி துறைமுகம் அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கார்பரேட் ஃப்ரெண்ட் அப்படிங்கறத பத்தியும், அந்த துறைமுகம் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது அப்படிங்கறத பத்தியும் எடப்பாடி பழனிசாமி வாயே திறக்க மாட்டார். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது திமுக அரசினுடையும் திமுக கட்சியோடையும் திமுக குடும்பத்தினரோடையும் தொடர்பு படுத்தி பேசணும் அப்படிங்கறதுல எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப குறியா இருப்பார். அதாவது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லுவாரு, சே நோ டு ட்ரக்ஸ், போதைப் பொருள் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. என்னடா இவர் எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு மிக பெரும் கேள்வியாகவும் சந்தேகமாவே இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சே நோ டு ட்ரக்ஸ் சொன்னது வேற யாருக்கும் இல்ல, அவருடைய கட்சியான அதிமுக தொண்டர்களுக்கு, அதிமுக நிர்வாகிகளுக்கு தான். இவர் இவ்வளவு நாளா சே நோ டு ட்ரக்ஸ் சொல்லிட்டு இருக்காருங்கிற உண்மை நம்மளுக்கு இப்பதான் தெரிய வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக ஐடி விங்ல நிர்வாகியாக இருந்த பிரசாத் அப்படிங்கிறவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஒரு கட்ட பஞ்சாயத்து வழக்கு, ஆள் கடத்தல் வழக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து அதிமுகவினர் கைது செய்யப்படும் பொழுதுதான் இந்த மாதிரி ஒரு பூதாகரமான விஷயங்கள் எல்லாமே வெளியே தெரிய வருது. இப்ப அதிமுக ஐடி விங் நிர்வாகி பிரசாத் கைது செய்யப்படும் பொழுதுதான் தெரியுது அவர் வந்து ஒரு கொக்கைன் சப்ளையர், கொக்கைன் மாஃபியா கேங்கோட கனெக்ஷன்ல இருக்கக்கூடியவர். அந்த கொக்கைனை வித்தவர் காசுல சினிமா படமும் எடுத்திருக்கிறாரு. தமிழ்நாடு முழுக்க கொக்கைனை வித்திருக்கிறாரு. தன்னுடைய அதிமுக பதவியை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி, பணபலத்தை பயன்படுத்தி, அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரிய தலைகளோட தொடர்புல இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் பயன்படுத்தி இவர் போதைப் பொருளை விட்டிருக்கிறாரு. இப்ப இவர் கைது செய்யப்பட்டோன்னதான் வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, விசாரணையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய இன்னும் பல பெரிய தலைகள் கைது செய்யப்படுவார்கள். இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் அவர் சே நோ டு ட்ரக்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி சே நோ டு ட்ரக்ஸ் சொல்றாரு. இப்ப நமக்கு உண்மை தெரிய வந்துருச்சு. பெண்களை பாதுகாப்போம்னு சொல்றாரு. இப்ப உண்மை தெரிய வந்துருச்சு. ஏன்னா அதிமுகல இருக்கிறவங்க போக்சோல அரெஸ்ட் ஆகிறாங்க, ரேப் கேஸ்ல அரெஸ்ட் ஆகுறாங்க. அப்ப இந்த அளவிற்கு ஒரு வன்முறை நிறைந்த சமூக விரோத கும்பலையே கட்சியில வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு, இவர் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு பூத்து குலுங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிறது அதிமுக காரர்களுக்கு. அப்ப எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சிக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். யார் அந்த சார் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கிட்டே இருப்பார். வேற யாருமே இல்ல அந்த சார், எடப்பாடி பழனிசாமி தான் அந்த சார்.